It's not deep, just hold still. It stings a little. Almost done. You're doing great. Thank you for taking care of me. Always. ரொமான்ஸா பேசணும் ஒன்றும் இல்லை சிந்து. டாக்டரே என்ன பாம்பு கடிக்கல. டாக்டரே என்னை விடு டாக்டரே. நான் உன்னை ஏமாத்துனேன். அடிப்பாவி உன்னை விடமாட்டேன்டி, உன்னை கண்ணத்தை கடிப்பேன் பாரு. ஐயோ விடு டாக்டரே. அட 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 அடா பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க. சூப்பருங்க. அப்புறம் சிந்துவ மன்னிச்சு அன்னபூர்ணி ஏத்துக்கத்தானே போறாங்க. அப்புறம் என்னங்க, வீட்டில் நடக்கிற எல்லா கெடுதலையும் முறியடிச்சு நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மகராசி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வந்த வழிதான் தவறுதலா வந்துட்டா. மத்தபடி நண்பியா சிந்து சிவாவுக்கு உதவியத்தான் இருந்திருக்காங்க. அதனால தானங்க போலீஸ் அடிக்கையில கூட அவளை அடிக்காதீங்க போயிட்டு போறான்னு விட்டாரு இல்லையா. சிவா நல்ல மனசுங்க. சிவா தங்கண்டா. சம்சாரம் மின்சாரம் படத்துல விசு சொல்லுவாரு, சிவா தங்கண்டா, அவனை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உருப்படவே முடியாது அப்படிம்பாரு. அதே மாதிரி தாங்க நல்ல மனசு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிடுச்சு. எல்லாமே நல்ல விதமா பண்ணு கன்னத்துக்குள்ள எல்லாம் குதிச்சு எடுக்கணும்னா, ஆனா ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 3 பாம்பை காமிச்சு சு போ அப்படின்னு வீர மங்கை நம்ம களி களி கராத்தே மாஸ்டர்னு சொல்லலாம் நம்ம சிந்து. அப்படி எடுத்து புடிச்சு தூக்கி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை காமிக்கல. மேல வந்துடுறாங்க, கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அண்ணீன்னு அதை விட ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா குரல் வந்துருச்சுங்க நம்ம பிள்ளைக்கு. அம்மான்னு அழுகுது. அவன் எப்படி பாருங்களேங்க, இப்படி ஒரு எச்சக்கலையா இருப்பானாங்க. எசக்கி ஒரு நாள் இருந்தா போதுமாடா. அட பாவி, நீ உண்மையிலேயே லவ் பண்ணிருந்தனா காலை கழுவி குடிச்சிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டு இருந்தாலும் அவன் காலையே கழுவி குடிச்சா அவன் நல்லவனாங்க. சரி அதை விடுங்க. இப்ப அன்னபூர்ணி சிந்துவை கட்டி பிடிச்சிட்டு, நம் பெத்த மருமகளே, நம் பெத்தெடுத்திடாத முத்தரதமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அப்படியே அழுகுறாங்க, கட்டி தழுகுறாங்க. பைரவி சிந்து அப்படிங்குது, ஆறுமுக சிந்து, சிவா சிந்து, எல்லாம் சிவா வரலங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் தாங்க சிவா வர்றாரு. ஏன் அந்த கட்டத்துக்கு சிவா இல்லாம போயிட்டாருன்னு தெரியல. அதுக்கு ரொமான்டிக் இருக்குல்ல, அதுக்காகத்தான் இப்ப எல்லாம் அழுது முடிச்சிடுறாங்க. அண்ணி நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்கீங்க. நகையை திருடிட்டு போயிட்டான், அதை காப்பாத்துனீங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் எங்க சின்னம்மா பண்ண தப்ப காட்டி கொடுத்தீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அழுது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு நல்லபடியா ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. நம்ம சிவா பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் சொல்ல, பாவி பாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன் அந்த இசைக்கு நல்லவன் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்ல பாக்குறாரு. எல்லாரும் சிவா சிந்துவை பாராட்டு மலையில தள்ளுறாங்க. இவர் மட்டும் குறிய உணர்வுல ஒரு மாதிரியா இருக்காரு. அப்புறம் தங்கச்சிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. சிவாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிந்து வெளியே நிக்குது. பார்த்தா அங்கே நில்லு அப்படிங்கிறாரு அன்னபூரணி. ஏன்னா ஒரு படி வைக்க போது சிந்துவ வந்து நில்லு அப்படிங்கிறாங்க. அத்தை உடனே உங்க அப்பா எல்லாரும் என்னம்மா இன்னும்மா என் புள்ளைய ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுச்சுங்க. என்னதான் ஒதுக்கி வெறுத்து ஒதுக்கி வச்சாலும் பெத்த பிள்ளை பெத்த மனசு பித்த பிள்ளை மனம் கல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த புள்ளைக்கு இன்னொன்னு ஓடி வந்தாரு பாத்தீங்களா. நடராசனா சத்யராசனே நல்ல மனுஷன் தான் சொல்லணும். அப்படி என்னம்மா போற, என்னென்ன பண்ணணும், என் புள்ளைய வீதியில நிக்க வச்சுட்டு போறியேன்னு போறியம்மா, உன் புள்ளைய காப்பாத்திருக்காம்மா, உன் புள்ள இன்னைக்கு உயிரோட போகுதுன்னா யாரால, என் புள்ளையால தானம்மா. ஆமாம்மா அப்படின்னு அவங்க மகளும் சொல்ல, யார் எதுவும் பேசக்கூடாது, அப்படியே இருக்கணும். உடனே எல்லாரும் ஆளாளுக்கு திட்டினோன்னே சிந்து என்ன பண்ணுது, யாரும் அத்தைய திட்டாதீங்க. அத்தை என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அது கரெக்டா தான் இருக்கும். அதனால அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நீங்க எல்லாரும் போய்க்கங்க. அவங்க நினைக்கிறது வரைக்கும் நான் நான் அவங்க முடிவுக்காக தான் காத்திருப்பேன். நான் என் இடத்துக்கே போறேன் அப்படின்னு அந்த இதுக்கு அதாவது வெளிப்பக்கட்டே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப போயில, சிந்து நில்லு அப்படிங்கிறாங்க. இவர் அன்னபூர்ணி உள்ளுக்க போயிட்டு என்ன பண்றாங்க, தட்டோட ஆரத்தியோட வர்றாங்க. திரும்பி பார்த்தா அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கடையில சிவா வேற, ஏன் பெரியம்மா இன்னும் அவளை ஏத்துக்க மாட்டீங்களா, அந்த லொடலோட வாயி இன்னும் விட மாட்டேங்குது. இப்ப பேசுடா, என்னமோ ரொம்ப பேசுனா உன் பொண்டாட்டிய நான் பண்றேன் கொடுமைப்படுத்துறேன்னு. ஆனாலும் பொண்டாட்டி வந்துட்டா இப்படி பொண்டாட்டி தான் சொன்ன மாறிடுவீங்க. ஏண்டா அங்க ஆத்தாக்காரிக்கு வயிறு பொசு பொசுன்னு எரியுது. நங்கூரம் பாய்ச்சின மாதிரி ஆயிட்டாலே சிந்து அப்படின்ட்டு தவிக்கிறாங்க. இப்ப ஆரத்தியோட வராங்க. என்ன சிந்து, நீ சொன்ன சவால உன்னை நான் ஜெயிக்க வைக்கணுமா, ஜெயிக்க வைக்கணும்ல, அதான் ஓகேவா வச்சுட்டேனா. அத்து அப்படின்னு காலில் விழுக, சே சே சே, நீ எவ்வளவு பெரிய வீர சாகசம் பண்ணிருக்கிற. உன் உயிரை பொருட்படுத்தாம அதுவும் அதுல என்னென்ன கிடக்குன்னு சொன்னாங்க, அது உன்னை கடிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமால்ல அப்படியே ஆரத்தி சுத்தி, நீ வா நான் ஆரத்தி கரைச்சு உன்னை கூட்டிக்கு வைப்பேன்னு நீ சொன்ன, அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன் வாங்க அப்படின்னு உள்ளார கூட்டி போறாங்க. அத்தை அத்தை அப்படின்னு வரையில சிவா அப்படின்னு நிக்கிறாரு. என்ன டாக்டரே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற. ஒண்ணும் இல்ல, நீ பண்ணுனத நினைச்சு என்னால என்ன வெளியில வர முடியல சிந்து. நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, டாக்டரே
"ஏன் டாக்டரே நீ தள்ளி நின்டே பேசுற?" இல்ல என்ன சிந்து பண்றது?" அப்படிங்கிறாங்க. "ஆ" அப்படின்னு சிந்து என்ன பண்ணுது, கால பாக்குது. "என்னாச்சு கால்ல?" "என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வலிக்குதே" அப்படின்னு சொல்ல கால பாக்குறாங்க. அந்த கரெக்ட்டா 2 விரல வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டு சிந்து பண்ணா, "ஏய் என்ன சிவந்திருக்கு, கருப்பா இருக்கு. என்னது? என்னது?" அப்படின்னு பாக்க, "ஒருவேளை பாம்பு போட்டுருக்குமோ? ஐய்யய்யோ! பயமா இருக்கே! என்ன பாம்பு போட்டுருச்சோ?" அப்படின்னு சிந்து அழுக, "சிந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு படபடப்பா இருக்க, எங்க என்னோட பாக்ஸு?" அப்படிங்கல, இல்ல இங்க வேணாம். இங்க காத்தோட்டம் இல்ல. நான் ஏசிக்கு தூக்கிட்டு போறேன்." அப்படின்னு அலேக்கா தூக்கிட்டு உள்ளார போறாரு. "சிந்து, சிந்து, சிவா, சிவா சிந்துவ பார்றா, சிந்துவ பார்றான்னு" எல்லாரும் தவிக்க, கொஞ்சம் காத்தோட்டம் விடுங்க" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் நிக்கையில அங்க வெளில நிக்கிறாங்க. இவரு படுக்க வச்சுட்டு கால பாக்குறாங்க. இது என்னவா இருக்கும்? பாம்பு கடியா? "சீக்கிரம் ரிப்பன எடுத்து கட்டு டாக்டரே கட்டு. இரு, இரு வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிய எடுத்து கட்டிர்றாங்க. தலைக்கு மேல ஏறக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறமா பார்க்குறாரு தொட்டு தொட்டு ஒரு பஞ்ச வச்சு சுடு தண்ணி குடுங்க அப்படிங்கையில அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. காயத்ரி எல்லாம் தவிக்குது. "விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா, எல்லாத்தையும் பார்த்தா சிவாவுக்கு புரிஞ்சு போயிருது. அது பாம்பு கடி இல்லன்னு. அப்படியே சிந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. பிச்சுக்கு பிச்சுக்கு சும்மா அப்படிங்கிற மாரி இப்படி கண்ணு ஜாட காமிக்க, "அடி பாவி உன்ன" அப்படின்னு பார்க்குறாரு. "இப்ப என்ன பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லு டாக்டர் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, "ம் உன் நாடகத்த என்னையும் அரங்கேற்ற வைக்கிறியா? கடைசியில என்னையும் இந்த மாரி கோக்குமாக்கு பண்ண வச்சுட்டியேடி" அப்படின்னு நெனச்சுட்டு, நான் மருந்து குடுக்கணும். மருந்து எடுங்க" அப்படின்ட்டு நான் ஊசி போடணும்னு சொல்லிட்டு ஊசி போடுறாங்களா, கிட்டக்க வந்து ஷோல்டர்ல போடுறாரு. "டாக்டரே என்ன டாக்டர் ஊசி போடுற? இது பெயின் கில்லர் தான் ஒண்ணும் பண்ணாது. நீ ஆட்டம் உன் போதைக்கு என்ன உருவாக்குற?" "ஆமா, எல்லாம் போட்டும். ஏன் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றேன்." "ஏன்? எதுக்காக? காரணம் வேற இருக்கா? விளையாட்டுக்கு நீ பண்ணலையா?" "காரணம் இல்லாம பண்ணல. இருடி மவனே" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்களா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கதவ சாத்திக்கிறாங்க. அவங்கவங்க வெளில கதை பேச போயிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த பிள்ளை அன்னபூர்ணி சாமி கும்பிடணும், விரதம் இருக்கேன், அப்படி இப்படிலாம் வேண்டிட்டு இருக்கு. நீங்க போய் இப்ப உள் வீட்டு சாமிய கும்பிடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு கதவ சாத்திட்டு வாராரு. "ஏன்டி ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கால அப்படியே தூக்கி டபக்குன்னு போட, இந்த பிள்ளை வேகமா நம்ம சிவா தோள்ல போடுது. "ஏய் என்னடி?" "ஆமா, நான் எவ்வளோ பெரிய சாகசம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்னை கண்டுக்காம இருந்தா என்ன டாக்டர் அர்த்தம்? என்ன டாக்டர் அர்த்தம்?" அப்படிங்கல. "அதுக்காண்டி இப்படியாடி பண்ணுவ? ஒரு நிமிஷம் என் உசிரே போயிருச்சு தெரியுமா? எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க பாருடி எப்படி துடிக்குது தெரியுமா? எங்க டாக்டர்?" அப்படின்னு எந்திரிச்சு வந்து காத வச்சு பார்க்குறாங்க. எங்க துடிக்க காணோம். லப் டப்ன்னு தானே துடிக்குது. பார்க்கணுமா? பார்க்கணுமான்னு காத வச்சு திருகுறாரு. காது வலிக்குது, காது வலிக்குது" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்ன டாக்டர்? எல்லாரும் என்ன எவ்வளோ தான் பண்ணாங்க தெரியுமா? நீ கண்டுக்கவே இல்ல. அதனால தான்" அப்படிங்கிறாங்க. "சரி, சரி உடு, உடு. ஆனா உனக்கே சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு நெனச்சேன். நீ தான் பறந்துட்ட. அவசரப்பட்ட." "டாக்டரே என்ன சொல்ற?" "ஆமா." "என்ன டாக்டர் சர்ப்ரைஸு?" "எந்திரி" அப்படிங்கிறாரு. எந்திரிக்கிறாங்க. "நில்லு" அப்படிங்கிறாரு. நிக்கிறாங்க. அங்கிட்டு தள்ளி போறாரு. "டாக்டரே நிக்க சொல்லிட்டு எங்க டாக்டர் போற?" "இருடி பறக்காத" அப்படின்ட்டு சொன்னோனே அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு. மெல்ல வாராரு. கிட்டக்க வரேன்னு இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆகுது. கைய பிடிக்கிறாரு. கைய பிடிச்சோனே லைட்டா அப்படி முத்தம் உள்ளங்கையில குடுக்க, "டாக்டரே என்ன டாக்டர் பண்ற? எனக்கு ஜில்லுங்குது" அப்படிங்கல. "சர்ப்ரைஸ் வேணாமா என்ன? இதுதான் குடுக்கன்னு நெனச்சியா டாக்டரு? இதுக்கு மேல இன்னும் இருக்கு." "என்ன டாக்டரே?" வெயிட் பண்ணு" அப்படின்னு இப்ப அப்படியே உள்ளங்கைய திருப்பி அந்த மேல முத்தம் குடுக்குறாரு. அப்புறம் மணிக்கட்டுல குடுக்குறாங்க. டாக்டரே கண்ண மூடுது. அப்படியே இன்ச் பை இன்ச்சா ஷோல்டர் வரைக்கும் முத்தம் குடுக்க, "டாக்டரே, டாக்டரே" அப்படியே நெளியுது. "என்ன சர்ப்ரைஸ் ஓகேவா? இப்படிதான் குடுக்கறதியா டாக்டரு?" "இது ட்ரெய்லர் தாம்மா. மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு." "டாக்டரே என்ன டாக்டரே?" அப்படிங்கல. "நீ தாங்குவியா?" "தாங்குவேன் டாக்டரே. எனக்கெல்லாம் நல்லாயிருச்சு. நீ தான் நல்லா இருக்கு ஊசி போட்டில்ல" அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டரே பண்ணலான்னு இருந்த?" "ம் உன்னைய உள்ளார ஏசில தூங்க வச்சுட்டு, நான் வெளியில காவ காக்கலான்னு இருந்தேன்." "டாக்டரு போ டாக்டரே" அப்படின்னு நெஞ்சில அடிக்க, "ஏய் சும்மா சொன்னேன்டி" அப்படின்னு அப்படியே தூக்கி அந்த கைய எடுத்து ஷோல்டர போட்டு இறுக்கி கட்டி புடிச்சுக்கிறாருங்க. நறுக்குன்னு கடிக்க, சிந்து ஒரு மாதிரியா தன்னையே மறக்க, "டாக்டரே" அப்படிங்கல. "ஆமாடி. இது அப்படியே வந்து உன்னைய கட்டி புடிச்சு, 'சிந்து ஐ லவ் யூ. என் என் குடும்பத்தையே காப்பாத்திட்ட' அப்படின்னு உன்னைய கட்டி புடிச்சு அப்படியே அந்த உதட்டுல முத்தம் குடுக்கணும்னு ஆசையா இருந்தேன். அதுக்குள்ள அது கடிச்சுச்சு, இது கடிச்சுச்சுன்னு போடி." "பரவால்ல டாக்டரே. அது கடிச்சுச்சுன்னு சொன்னத நெஜமாக்கு." "ஏய் அது வேறடி. அது மாரி தான் இதுவும்." அப்படிங்கல. "கடிச்சுட்டா போச்சு. ஆ இன்னும் 10 மாசத்துல பேபிய அன்னபூரணி பெரியம்மாட்ட குடுத்துருவோம்." அப்படின்னு திரும்பிட்டு உதட்டுல நச்சுன்னு கிஸ்ஸ குடுக்குறாங்க. சிந்து அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். உண்மையிலே சிவாவுக்கு, சிந்துக்கும் காதல் உண்மையான அன்பு இருந்தா, காப்பாத்துனதுக்காண்டி தங்கச்சிய காப்பாத்துனதுக்காண்டி தன்னையே இழந்து, தன்னையே மறந்து, தன்னையே அர்ப்பணிச்சா தான் கதை நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.